ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வாழைப்பூ பகோடா செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு வாழைப்பூ, ஒரு பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கடலை மாவு, பச்சரிசி மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் கலந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாழைப்பூவை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அதில் சின்ன ஸ்பூனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக பெசரி விடலாம். இந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து வாழைப்பூவை நல்லா கொஞ்சம் பெசரி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த வாழைப்பூவை உதிரி உதிரியாக பிரித்து விட்டு எண்ணெயில் பொரிக்கலாம். கொஞ்சம் அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்படியே எடுத்துக்கலாம்.
சுவையான வாழைப்பூ பகோடா ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான வாழைப்பூ பகோடா ரெடி. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.